இருக்கீங்க? எப்பா தேசிய முற்போக்கு திராவிட கட்சி கொடியில கீழே இருக்க, பலூன்ல கீழே இருக்க, கொடியில கீழே இருக்கீங்க. ஹலோ கனகமுப்பா கீழே இருக்க, கொடியில கீழே இருக்க, கொடி எல்லாம் கீழே இருக்க, பலூன் கீழே இருக்க. கொடிய பெரியவர்களே, தாய்மார்களே, செஞ்சி தொகுதியினுடைய வாக்காளர் பொதுமக்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாக்காளர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செஞ்சியினுடைய வாக்காளர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் செஞ்சி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து ஒரு மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். தொடர்ந்து பிரச்சாரம் பண்றதுனால கொஞ்சம் எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, இருந்தாலும் நான் பேசுறேன், உங்களுக்காக பேசுறேன், அண்ணனுக்காக பேசுறேன். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க, செஞ்சில எப்படி கோட்டை இருக்கிறதோ அது போல இந்த முறை அண்ணன் ஜெயிச்சு நிச்சயமாக செஞ்சி தொகுதியினுடைய அமைச்சராக வருவார் என்பதை மக்களாகிய உங்க முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா இந்த முறை வெற்றி பெற போவது மத சார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று 7வது முறை உறுதியாக முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டணியை மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, இந்த கூட்டணி இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்க போகும் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ணன் பேர் மட்டும் மஸ்தான் தான், ஆனா அவர் செஞ்சிக்கு எப்பவும் வேட்பாளராக இருந்து தொடர்ந்து பணியாற்றியதாலே அவர் பேரோடு இணைந்த தொகுதியும் அவருடைய பெயராகவே மாறிவிட்டது. அதனால் அண்ணனுடைய செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் உதய சூரியன் சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இந்த தேர்தல்கள் வருவது எதற்காக? தொகுதிக்கும் மக்களுக்கும் நாம் நல்லது செய்யணும், அதுதான் இங்க முக்கியம். அடுத்த கட்சியை திட்டுறது நம்ம வேலை கிடையாது. அண்ணன் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு தொகுதிக்கு என்ன செய்வார், உங்களுக்கு என்ன தேவை, எப்படி முன்னேற்றுவார் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நம்மளுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமாக பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று பெண்களுக்காக அவர் அறிவித்த திட்டங்கள், மாதம் 8000 ரூபாய் கூப்பன் அனைத்து பெண்களுக்கும் தரப்பட்டு வீட்டுக்கு வேண்டிய உபயோக பொருட்களை நீங்களே கடையில போய் வாங்கிக்கலாம். அது என்ன பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, கிரைண்டர், மிக்சி, அதே போல வாஷிங் மெஷின், மைக்ரோ ஓவன், என்ன உங்களுக்கு வேணுமோ, நம்ம வீட்டுல என்ன இல்லையோ அதை நீங்க போய் வாங்கிக்கலாம். ஆனா எதிர்கட்சி வெறும் ஃப்ரிட்ஜ் தான் தரேன்றாங்க. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கா இல்லையா? எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்ப இருக்கிற ஃப்ரிட்ஜ் மறுபடி கொடுத்து நம்மளுக்கு என்ன யூஸ்? அதனாலதான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மக்களின் மனதை அறிந்து பெண்களின் தேவையை உணர்ந்து இன்னைக்கு 8000 ரூபாய்க்கு அந்த கூப்பனை அறிவிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை அளிக்கும். அதனால நீங்க வெற்றி கூட்டணியில இந்த தொகுதி வெற்றியாக இருக்கும் போது அந்த திட்டங்கள் எல்லாம் உங்களை சேரும் என்பதை நீங்க யாரும் மறந்துடாதீங்க. அதே போல மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்ட உரிமை தொகை இனிமேல 2000 ரூபாயாக நிச்சயமாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நம்ம சொல்றோம். 2000 ரூபாய் மாத உரிமை தொகை அனைத்து பெண்களுக்கும் இந்த முறை நமது தேர்தல் அறிக்கையில் அண்ணன் ஸ்டாலின் சொன்னது போல கிடைக்கும். மாணவர்களுக்கு காலை உணவு 38
மாணவர்கள் அதுல நிச்சயம் பலன் அடைகிறாங்க. லேப்டாப், அதே போல மாணவர்களுக்கு 1500 ரூபாய், அதே போல பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு சுயதொழில் செய்பவர்களுக்கான மானியம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்தப்பட்டு எல்லா பெண்களும் பலன் அடையக்கூடிய அளவு நிச்சயம் அது உங்களுக்கு பலன் அளிக்கும் என்பதையும் சொல்ற. பால் கொள்முதல் 1 லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தி தரப்படும் என்பதையும் தேர்தல் அறிக்கையிலே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்கள் பால் உயர போது நினைக்காதீங்க, பால் கொள்முதல் தான் உயரும். பால் கட்டணமோ, பஸ் கட்டணமோ, மின்சார கட்டணமோ உயராது. சரிங்களாமா? புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் மாடு வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் பால் கறக்குறீங்களோ அவங்களுக்கு 1 லிட்டருக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா நிச்சயம் இந்த முறை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் என் தாய் குலங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால உங்களுக்கான திட்டங்கள் அத்தனையும் பெண்களுக்கான திட்டங்கள், இளைஞர்களுக்கான திட்டங்கள் என்பதை மறந்துடாதீங்க. உறுதியாக நம்ம கூட்டணி வெற்றி பெறும். எல்லாருக்குமே எல்லா வசதிகளையும் இந்த முறை அண்ணன் ஸ்டாலினும் நமது வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் அவர்களும் செஞ்சி தொகுதிக்கு செய்து தருவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே போல இங்க நிறைய முதியவர்கள் இருக்கீங்க. முதியவர்களுக்கு மாதம் 2000 ரூபாயும், புதுமை பெண் தமிழ் புதவல் திட்டத்தில் 1500 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 ரூபாயும், அதே போல இன்னைக்கு அரசு ஆஸ்பத்திரிக்கு போறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டம் எல்லாருக்கும் நிச்சயம் வழங்கப்படும். யாருக்கெல்லாம் இங்க வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு 10 லட்சம் பேருக்கு இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வீடு கட்டி தருவதாக அறிவித்திருக்கிறார். அதே போல இங்க கடன் பெறுபவர்களுக்கு உச்சவரமாக 30 லட்சம் உயர்த்தப்படும் என்பதையும் உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல எல்லா மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப், கம்ப்யூட்டர் லேப்டாப்பும் எல்லாருக்குமே தரப்படும் என்பதையும், வேலை இல்லாத படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும் என்பதும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நெல் கொள்முதல் விலை 3500 இருந்து 4500 உயர்த்தப்படுகிறது. அதே மாதிரி கரும்பு இன்னைக்கு கொள்முதல் உங்களுக்கு எல்லாம் 3500 உயர்த்தப்பட்டு விவசாய மக்களுக்கும் இந்த தேர்தல் அறிக்கை இன்னைக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களாகிய நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. இந்த திட்டம் நம்ம பெண்களுக்கான திட்டம். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதனாலதான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள்னு நம்ம கேப்டன் எப்பவுமே சொல்வார். அது போல கேப்டன் சொன்னது போல பெண்களுக்கான இந்த திட்டம் உங்களுக்கு சேரும். ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்னவர் கேப்டன். அந்த வகையில் ரேஷன் பொருள் உங்கள் வீடு தேடி வரும். எங்கெல்லாம் ரேஷன் கடை இல்லையோ ரேஷன் கடை அமைத்து தரப்படும். பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கப்படும். சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி, பஸ் வசதி போன்ற அனைத்தையும் இந்த தடவை அண்ணன் மிக சிறந்த முறையில் செய்திருக்கார். இனியும் செஞ்சிக்க வேண்டிய எல்லா வசதிகளையும் உங்களுக்காக செய்து இங்க இருக்கின்ற அத்தனை பேருக்குமே இந்த தொகுதியில அண்ணன் அவர்கள் சிறப்பாக பணியாற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் காலையில 23ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. அத்தனை பேரும் காலையிலேயே போங்க. அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களை சிந்திச்சு உதய சூரியன் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை கொடுத்து அண்ணனை வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தருவீர்களா? உதய சூரியனுக்கு வாய்ப்பு தருவீங்களா? இந்த தொகுதியை வெற்றி தொகுதியாக ஆக்குவீர்களா? வேட்பாளராக அண்ணன் செஞ்சி மஸ்தான் வெற்றி பெற செய்வீங்களா? நீங்க வெற்றி பெற செஞ்சாதான் அண்ணா அமைச்சரா வர முடியும். உங்களுக்கு அண்ணா அமைச்சரா வந்தாதான் செஞ்சியை இன்னும் பெரிய கோட்டையா அவர் மாற்ற முடியும்.
உங்க விருப்பம் தானே, உங்க விருப்பம் தானே. அப்போ ஒரு வாக்கு கூட சிந்தாம சிதறாம எல்லா வாக்குகளையும் உதயசூரியனுக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு 5 முனை போட்டி இருக்கு. நல்லா யோசிக்கணும். ஓட்டுகள் சிதறக்கூடாது, நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால இன்னைக்கு புதுசா வந்த ஒரு பையன், சின்ன பையன் பேச தெரியாம சுத்தினுங்கிறான், அவனுக்கு உங்க ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல இன்னைக்கு 5 முனை போட்டி இருந்தாலும் 2 முனை போட்டி தான். ஒண்ணு நமது மத சார்பற்ற வெற்றி கூட்டணி, என்னோட அதிமுக கூட்டணி. இதுதானே காண்டி, வேற யாருக்கு இங்க போட்டி இல்லை. அதனால சிந்திச்சு உங்கள் வாக்குகள் வீணாகாமல் நல்லபடியாக சிந்தாமல் சிதறாமல் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு கொடுத்து மகத்தான வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால 23 மறந்துடாதீங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும். நான் வீட்டுல இருந்து உட்கார்ந்து பார்ப்பேன். செஞ்சி தொகுதி அண்ணன் மஸ்தான் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற வெற்றி செய்தியை கொடுக்கணும். நிச்சயம் நாங்கள் மீண்டும் வருவோம், வெற்றி விழாவில் பங்கேற்போம். அண்ணனோடு இணைந்து இந்த தொகுதிக்கும் நிச்சயது நல்லது செய்வோம். நாங்களும் சட்டசபைக்கு போறப்ப நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்க போறோம். உறுதியாக எல்லா தொகுதிக்கும் நாங்க அண்ணன் கிட்ட பேசி நிச்சயம் உங்க எல்லாருக்குமே நல்லது செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவாமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? மறக்க மாட்டீங்களா? அதனால இன்னைக்கு நான் அடுத்தடுத்து நாளைக்கு என் தொகுதிக்கு போயிட்டு வேற ஊருக்கு போறேன். அதனால மீண்டும் அண்ணனை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன். அவர் வெற்றி உங்கள் வெற்றி என்பதை கூறி மகத்தான வெற்றியை தாருங்கள், உதயசூரியனுக்கு தாருங்கள். 2 பேரும் சட்டமன்றத்துக்கு போறோம். நாங்க 2 பேருமே போறது உறுதி. அதனால இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்பதை நீங்க உங்க ஓட்டுல நிரூபிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, அதிக வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் செஞ்சி தொகுதியில் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை தர வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு என்று கூறி, உதயசூரியனுக்கு வாய்ப்பு தாருங்கள், வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன், வெற்றி விழாவில் பங்கேற்க வருவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஒன்று சேர்ந்தது ஒருமித்த சக்தி, இனி ஒளி வீசட்டும் தமிழ்நாட்டின் வெற்றி. முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நம்